இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்பொழுது, எக்ஸாமுக்கு பேமெண்ட் பண்றப்போ எரர் வருது. ஸோ பேமெண்ட் எரர் மட்டும் இல்ல, அந்த அப்ளிகேஷன பிரிண்ட் எடுக்கிறதும் கொஞ்சம் எரரா இருக்கு. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு, மொபைல்லேயே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஹால் டிக்கெட்டும் அப்படி தான் டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் என்னன்னா, நம்மளோட மொபைல்ல டவுன்லோட் ஆகுறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சேம் டைம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன ஃபுல்ஃபில்லா எல்லாமே பண்ணிட்டு, பேமெண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நார்மலாவே எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது, நம்ம ஒவ்வொரு தடவ பண்ணும்பொழுதும் எந்த மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். ஸோ எக்ஸாமுக்கு நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கம்மியா இருக்கிற நிலையில, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம 1 ஆர் 2, 3 டேஸ்லாம் உட்காந்து இந்த பேமெண்ட்ட பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ சேம் டைம் வந்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் எரர் வந்திருக்கு, உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா, பேமெண்ட் இப்படி தான் பண்ணணும், இல்ல பேமெண்ட் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலே எக்ஸாம் நெறைய டைம் எழுதினவங்க வந்து ஈஸியா பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரினிவலா இருக்கட்டும், ஸோ பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் தப்பு இல்லாம, மிஸ்டேக் இல்லாம எல்லாமே ஆக்சுவலா நேம், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களோட அட்ரஸு, உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட என்ன கேஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். திருப்பி அத சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணும்பொழுதே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு மொபைல்ல பண்ண வேணாம். சிஸ்டம்ல பண்ணுங்க. சிஸ்டம்ல நெட் சென்டர்ல குடுத்து பண்ணீங்க அப்படின்னா, அந்த டீட்டெயில் வந்து கரெக்ட்டா பண்றாங்களா, பண்ணலையான்னு தெரியாது. ஸோ சில பேருக்கு நேம் என்ட்ரி பண்ணும்பொழுதே சில பேரு முன்னாடி இருக்க லெட்டர் விடுவாங்க. பின்னாடி கொஞ்சம் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணும்போது மந்த் அண்ட் டேட்ட வந்து மாத்தி போட வாய்ப்பு இருக்கு. அதே மாரி கேஸ் சூஸ் பண்ணும்பொழுது அது மிஸ்டேக் இருக்குன்னு. ஸோ நீங்க பக்கத்திலேயே உட்காந்து அப்ளை பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி, தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஸோ டீட்டெயில வந்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணதுக்கு பிறகு, உங்களோட பேமெண்ட் எரர், அதாவது உங்க டிஎன்பிஎஸ்சில பேமெண்ட் எரர் வந்துச்சு அப்படின்னா, உங்களோட உங்களோட டெபிட் கார்டு, அப்படி இல்லன்னா உங்களோட கிரெடிட் கார்டு, இல்ல இது மாதிரி வந்துட்டு பேமெண்ட் பேஜ்ல ஆன்லைன் கேட்வேல போயிட்டு பண்ணும்பொழுது, மோஸ்ட் ஆஃப் எரர் எங்க வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல்ல வரும். ஸோ எல்லாருமே மொபைல்ல பண்ணிட்டு, மொபைல்லேயே பண்ணும்பொழுது, தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் குடுக்கலாம். ஸோ குக்கீஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, உங்களால அந்த பேமெண்ட் வந்து எரர் வந்துட்டே இருக்கும். ஒரு தடவ இல்ல, நீங்க எத்தன தடவ பேமெண்ட் பண்ணாலும் பேமெண்ட் எரர் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க திரும்பி திருப்பி அதாவது நமக்கு என்னன்னா பேமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசரம் தான் இருக்கும். இன்கேஸ் எக்ஸாம் டேட் அப்ளை பண்ண டேட் முடிஞ்சுச்சு அப்படின்னா, வெப்சைட் ஹேங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னும் பேமெண்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். பேமெண்ட் பண்ணல அப்படின்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுலயே கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ பேமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேமெண்ட்ட சரியா பண்ணல அப்படின்னா, அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈஸியான வழி என்ன? இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈஸியா பேமெண்ட் பண்ணுறது ஒரே வழி தான். அதில இருக்க ஆன்லைன் கேட்வேல நம்மளோட எஸ்பிஐ மூலமா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா நீங்க வந்துட்டு நெஃப்ட் பண்ணணும். நெட் பேங்கிங்கில உள்ளார போயிட்டு டைரக்ட்டா பேமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட பேமெண்ட் மொபைல்லயே கூட சக்சஸ் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, சிஸ்டம் ஆர் மொபைல்ல எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு, நீங்க டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எதுவும் யூஸ் பண்ணாம, டைரக்ட்டா போயிட்டு எஸ்பிஐயோட நெட் பேங்கிங்லேருந்து நீங்க உங்க அமௌண்ட்ட நெஃப்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றது மூலமா டிஎன்பிஎஸ்சில வர பேமெண்ட் எரர நீங்க தவிர்க்க முடியும். அதே மாரி சேம் டைம் ரஷ்ஷிங் ஹவர்ஸ் காலையில ஒரு 8லேருந்து 11 மணி, அது மாரி ஈவினிங் டைம்ல 6லேருந்து 8 மணி இந்த டைமிங்லாம் இந்த நைட் டைம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ மார்னிங் டைமு இல்ல ஆஃப்டர்நூன் இந்த மாரி கொஞ்சம் ரஷ் டைம் இல்லாத இன்டர்நெட் நல்லா இருக்க ஏரியால உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறத விட ஸ்பீடா அந்த பேமெண்ட்ட நீங்க பண்ண முடியும். ஸோ இது பேமெண்ட் தானே அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா, நானும் நெறைய டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது இந்த இஷ்யூஸ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இந்த வீடியோ மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. 2வது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ என்னால முடிஞ்ச ஏதாவது தகவல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பேமெண்ட்டுக்கு தயவு செஞ்சு சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன பிடிஎஃப்பா சேவ் பண்ற ஆப்ஷன் இப்போ மொபைல்ல கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஒரு சில மொபைல்ஸ்ல வருது. ஒரு சில மொபைல்ல சேவ் பண்ண முடியல. ஸோ அதையும் சிஸ்டம்லேருந்து டேரக்ட்டா சேவ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா டேரக்ட்டா பிரிண்ட் எடுத்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிய பத்திரமா வச்சுக்கோங்க. அதோட அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தா தான் உங்களோட எப்பயுமே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட மறந்துட்டீங்க அப்படின்னா, அதில ஃபோர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க நியூவா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ புதுசா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதி முடித்த அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு மறுபடியும் அத ரினிவல் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். 2வது உள்ள ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம்
கரெக்டாக லிங்க் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.